ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான டெத் மார்ச் டு தி பேரலல் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெத் மார்ச் டு தி பேரலல் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 9. முதல்ல நீ இவங்க கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்டட் கிங் வந்துட்டு மியாவை தூக்கிட்டு போயிருந்தான். இப்போ அவங்க எல்லாரோட கையிலயும் வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் இருக்கு. இப்போ அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஸ்பியர் ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணி இப்போ அந்த கோலம் எல்லாத்தையுமே ஈஸியா தோக்கடிச்சிருந்தான். ஆனா அங்க இருக்கிற அந்த லேடிஸ் வந்து நம்ம ஹீரோ கூட சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ என்னதான் தோக்கடிச்சாலுமே அவங்களால சண்டை போட முடியாத அந்த கண்டிஷன்ல கூட நம்ம ஹீரோ கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்றாங்க. எதுக்காக நீங்க இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபைட் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க பதிலே சொல்லாம நம்ம ஹீரோவோட வெப்பனையை வந்துட்டு வெட்டில இப்படியே போயிட்டு இருந்தா ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சீரியஸா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறோம். கடைசியா நம்பர் 1ங்கிற ஒருத்தி மட்டும் தான் இருக்கா. அவளால முடியல அப்படிங்கறது தெரிஞ்சு நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை கீழே போட்டு ஈஸியா அவளை தோக்கடிக்கவும் என்னோட மாஸ்டரோட ஆசையை நீங்க தான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மயங்கி விழுந்துருதா. இப்போ நம்ம ஹீரோ அங்க போகவும் நான் எதிர்பார்த்த உண்மையான திறமைசாலி நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவன் பாராட்டி அந்த ஸ்வாட் தூக்கி நம்ம ஹீரோ கையில கொடுக்குறான். உனக்கு ஏதோ ஆசை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், அது என்னன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் உன்ன மாதிரி ஒரு ஹீரோ கையால தான் நான் சாகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெலிட்டன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கதையை சொல்றான். கேவலமான ஒருத்தன் கையில நான் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டதுனால நான் திரும்பவும் வந்து இந்த இடத்துல ரீஎன்கார்னேஷன் ஆனேன். என்ன கொன்ன அந்த பணக்காரன் என்ன மட்டும் இல்லாம என்னோட ஃபேமிலி மொத்தத்தையும் கொண்டுட்டான். எனக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணான். இதை என்னால பொறுத்துக்கிடவே முடியல. அதனால நான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே திரும்ப கொண்டு வந்து அந்த பணக்காரனை சாகடிச்சிட்டேன். இது எல்லாம் முடிஞ்ச உடனே என்னோட ஒய்ஃபும் மற்றவங்களும் ஹெவனுக்கு போயிட்டாங்க. ஆனா கடவுளோட ஆசை எனக்கு இருக்கிறதுனால நான் சாகவே முடியல. நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னால சாகவே முடியல. அதனாலதான் ஒரு வீரன் கையால இறக்கணும் அப்படின்னு சொல்லி இத்தனை காலமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில நீ வந்துட்ட. இதுதான் என்னோட கதை அப்படின்னு சொல்லி அந்த மெஜிஷியன் ஜென் சொல்லவும் என்னோட மாஸ்டர் ஆசையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. சரின்னு நம்ம ஹீரோவும் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஏன்ஷியன் ஹோலி ஸ்வாட வச்சு அவனை கொல்றான். நான் திரும்பவும் என்னோட ஒய்ஃபை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹாப்பியா இறந்து போறான். அவனோட ரிங் மட்டும் கீழே விழுது. நம்ம ஹீரோ அந்த ரிங்கை எடுக்கவும் பார்த்தா இந்த தடவை நீ ஜெயிச்சுட்டு சாட்டோ, நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேக்குது. சிஸ்டம் கோட் ஆத்தரைஸ்ட் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி பரவும் நம்ம ஹீரோ டக்குன்னு போயிட்டு மானா போர்ஷன் எடுத்து மியாவுக்கு கொடுக்குறான். மியா நான் யாருன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் சாட்டோ என்னை காப்பாத்துறதுக்காக நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இந்த இடம் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆக போது உன்னால தடுக்க முடியுமான்னு கேட்கறான். அவ ட்ரை பண்ணி பார்த்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஆக்சுவலி அந்த சென்னுங்கிறவன் வந்து இவங்க தப்பிச்சு போற மாதிரி ஒரு வழியை கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கான். ஆனா என்ன ஒண்ணுனா மத்த ஃப்ளோர்ல இருக்கிறவங்க எல்லாம் இறந்து போயிருவாங்க. மத்தவங்களையும் காப்பாத்தணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்பர் 7 மட்டும் 100th ஃப்ளோர்ல இருக்கா. சோ மத்தவங்க கூட மியாவை வந்து டெலிபோர்டேஷன் பண்ணி சேஃபா ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறான். கவலைப்படாத மியா, எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை அனுப்பி வைக்கிறான். இப்போ அந்த இடமே வந்துட்டு இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இப்போ டேரக்டா எப்படிலாம் ஷார்ட் கட்ல 100th ஃப்ளோருக்கு போக முடியுமா அப்படிலாம் போய்கிட்டு இருக்கான். இப்போ 100வது ஃப்ளோர் கிட்ட நெருங்கவும் அந்த செவத்தை உடச்சு போய் நம்பர் 7 காப்பாத்தி அந்த ட்ரையட் கிட்ட அவளை கூட்டிட்டு போறான். நான் சீக்கிரமா கீழ் ஃப்ளோருக்கு டெலிபோர்டேஷன் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுக்கு சீட்ஸ் தேவை அப்படின்னு அவ சொல்றா. உடனே நம்ம ஹீரோவும் ஆல்ரெடி அவன் கிட்ட இருக்கிற சீட்ஸ் எடுத்து கொடுக்குறோம். இதுக்கு நிறைய மானாவும் செலவாகும் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு சொன்ன உடனே நிறைய மானாவை இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எடுத்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அவனை டெலிபோர்டேஷன் பண்ணியிருந்தா. இப்போ அந்த இடமே மொத்தமா இடிஞ்சு விழுந்து உப்பா மாதிரி ஒரு பெரிய அலை மாதிரி உங்களை அட்டாக் பண்ண வருது. மரம் இருக்கிறதுனால எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அந்த ட்ரையர் சொல்லுவோம். இப்போ நம்ம ஹீரோ அந்த நம்பர் 7 தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணிருந்தான். இப்போ அவன் செம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். ஆனா அந்த வேகம்லாம் பத்தாது. இவனுக்கு முன்னாடி ஒரு லேக் இருக்கு. அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. தண்ணியை சூடுபடுத்தி ஆவியா மாத்தலாம் அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வரவும் இப்போ தண்ணிக்கு மேலேயே செம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கான். வாட்டர் வேப்பர் ஆகும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு அவனோட ஃபயர் பால் அட்டாக்கை தூக்கி அந்த தண்ணிக்குள்ள போடுதான். இப்போ அந்த வாட்டர் எல்லாமே வேப்பர் ஆகி அந்த சால்ட் கூட சேர்ந்து அந்த சால்ட் எல்லாமே வந்துட்டு சாலிடா மாதிரி ஒரு வால் மாதிரி கிரியேட் ஆயிருது. இப்போ நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிட்டான். இவங்க ரொம்ப தூரம் தள்ளி வந்ததுக்கு அப்புறமா அந்த சால்ட் மொத்தமா இடிஞ்சு விடுது. இப்போ நம்ம ஹீரோக்காக நிறைய பேர் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த பனிக்குள்ள இருந்து நம்பர் 7 தூக்கிட்டு வரதை பார்த்ததும் லீசா ஓடி போயிட்டு கட்டி பிடிச்ச ஆள ஆரம்பிக்கிறா. நல்ல வேலை மாஸ்டர், உங்களுக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஆரிசாவும் வந்து கண் கலங்க வந்து நின்றுட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த அண்டட் கிங் வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஆரிசாவும் வந்து என்ன மாதிரி ஒரு ரீஎன்கார்னேஷன் தான், அவ ஏன் நிலைமைக்கு மாறாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பான். அது நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. இன்னொரு தடவை இந்த மாதிரி ரிஸ்கா எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஆரிசா ஆள ஆரம்பிக்கிறா. எல்லா கேர்ள்ஸுமே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு மியாவும் அந்த மேனேஜரும் அந்த இடத்துக்கு வராங்க. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே உயிரோடு திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். மியா போயிட்டு சாட்டோ எல்ஃப் வில்லேஜ்ல பொறுப்புல இருக்கிற நான் எல்லா எல்ஃப் சார்பாகவும் இதை உன்கிட்ட சொல்லிக்கிட்டு விரும்புறேன். நாங்க எல்லாருமே உனக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இப்போ நம்பர் 7 காப்பாத்தினதுக்காக மத்த எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. எங்க மாஸ்டர் என்னானாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவர் இறந்து போயிட்டாரு, இந்தாங்க அவரோட ரிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொடுக்குவோம். இனிமேல் நீங்க தான் எங்களோட மாஸ்டர், நீங்க எது சொன்னாலும் நாங்க செய்வோம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு.
எங்க மாஸ்டரோட கடைசி ஆசைப்படியே இந்த வெட்டிங் ரிங்கை கொண்டு போய் அவரோட ஒய்ஃப் சமாதியில வைக்கணும். நாங்க எல்லாருமே போயிட்டு சீக்கிரமா திரும்ப வந்துருவோம். ஆனா கண்டிப்பா எங்கள்ல ஒருத்தங்க உங்க கூட இருப்பாங்க. யார் வேணும் நீங்க சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நீங்களே அதை சூஸ் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அவங்க ராக் பேப்பர் சிசர் போட்டு நம்பர் 7 ஜெயிக்கிறா. நான் தான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும், நான் உன்னை நம்பர் 7 கூப்பிடாம புது பேர் வைக்கவா அப்படின்னு சொல்லி அவளுக்கு நானா அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறான். இப்போ அந்த ராட் சோல்ஜர் வந்து அவனோட வில்லேஜ்க்கு கிளம்பிடுறான். மத்த எல்லாருமே சீரியோ சிட்டிக்கு வராங்க. நம்ம ஹீரோ தன்னை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால விசாரணை நடக்கும்போது என்னை வந்து காப்பாத்தினவரு மாஸ்க் போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி வேற யாரோ காப்பாத்தின மாதிரி போய் சொல்லுதான். அப்போ ஜீனாவும் அந்த இடத்துக்கு வந்து ரொம்பவும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவும் ஜீனாவும் மட்டும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ உயிரோட வந்ததுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஜீனா சொல்லவும், ஹே பத்தியா நான் இதை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவளுக்காக வாங்கின அந்த இயரிங்ஸை கொடுக்குறான். அவ ரொம்பவும் ஹாப்பியாகவும் பார்த்தா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஜீனா, நான் மியாவை கொண்டு போய் எல்ஃப் வில்லேஜ்ல விட போறேன் அப்படின்னு சொல்லவும், நீ திரும்ப சீரியோ சிட்டிக்கு வருவியான்னு கேட்கவும், கண்டிப்பா வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்படின்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவும் அவளுக்கு ப்ராமிஸ் பண்றான். இப்போ மியாவை கொண்டு போய் விடுறதுக்காக எல்லாருமே எல்ஃப் வில்லேஜ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜர் வந்து மியாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. டாமாக்கும் போச்சிக்கும் ஒரு ஃப்ரெண்ட் வந்து நெக்லஸை கிஃப்டா கொடுக்கும்போது இது டேஸ்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க காமெடி பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவா அவன் டீமும் மியாவை கூட்டிட்டு எல்ஃப் வில்லேஜ்க்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்க என்னன்னு பார்த்தா ஜீனா தான் இவங்களை தேடி வந்துட்டு இருக்கா. நல்ல வேளை நான் கரெக்டான டைமிங்க்கு வந்துட்டேன். நானும் உன் கூடவே வரணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா என்னால இப்போதைக்கு வர முடியல. ஏன்னா நிறைய பொறுப்புகள் இருக்கு. என்னோட வீட்டில் வந்து நான் பேசினேன். அவங்க ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோவை அவ அழுதுகிட்டே வழி அனுப்பி வைக்கிறா. நம்ம ஹீரோக்கோ ஜீனாவை பிரியறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உடனே லீசா வந்துட்டு நம்ம ஹீரோவை கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்துவோம். ஆரிசா வந்துட்டு டென்ஷன் ஆகுறா. ஆக்சுவலி ஜீனா சொன்ன அந்த குட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸ்ப்ரிங்குக்கு அப்புறமா அவளும் நம்ம ஹீரோவோட அந்த ஜார்னியில ஜாயின் பண்ணிக்கிட்டதுக்கு ஜீனாவோட வீட்டில் பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடஞ்ச கல்லுல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எனக்கு தெரிஞ்ச லெவலுக்கு இந்த டெத் மார்ச்லயே இந்த எபிசோட் தான் வந்துட்டு ஓரளவு நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்படி இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறமா வரப்போற எபிசோட்ஸும் நல்லா தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.